ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி நியூ சிலபஸ்லேருந்து ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்லேருந்து தான் குவிஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 25 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா ஸ்டே ஃபோக்கஸ்டு விஷன் 2020 அப்படின்னு குரூப் இருக்குங்க, அதில் ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற குவிஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். குவிஸனோட வின்னர்ஸை பார்த்துடலாங்களா. 18 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க கேஜேபி, 13 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க பிரதீப் சி, அண்ட் 11 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டினோ கிளீமெண்ட். சரிங்களா. ஸோ இதே போல் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் பேஸ்ட் ஆன் கிளைமேட், சாயில் அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். காலநிலை, மண் வகைகள், மழைப்பொழிவு மற்றும் நிலத்தோற்றங்கள் அடிப்படையில் இயற்கை தாவரங்களை எத்தனை வகைப்படும்? ஸோ மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா. ஸோ அந்த 8 என்னென்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், மவுண்டெயின் ஃபாரஸ்ட், அல்பைன் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட், கோஸ்டல் ஃபாரஸ்ட், ரிவரைன் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 8மே முக்கியம். என்னென்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் ஃபாரஸ்ட். ஆப்ஷன் ஏ ட்ராபிக்கல் எவர்கிரீன் அயனமண்டல பசுமை மாறாக்காடு 200 சென்டிமீட்டர் ஆர் அபோவ். ஆப்ஷன் பி ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அயனமண்டல இலையுதிர் காடு 150 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் அயனமண்டல வறண்ட காடு 50 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர். ட்ராபிக்கல் தான் முட்புதர் காடுகள் less than 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால். சரிங்களா. ஆனுவல் ரெயின்ஃபால் ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லையும் எவ்வளோ இருக்கும், அதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் ஆர் அபோவ் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடு 100 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 115 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறானது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ட்ரை ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர் தான். தென் இந்த ட்ராபிக்கல் தான் முட்புதர் காடுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் ட்ராபிக்கல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட ஆனுவல் ரெயின்ஃபால் எப்படி இருக்கும்னா less than 50 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேர்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன் அபவுட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அயனமண்டல பசுமை மாறா காடு பற்றி சரியானவை கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆனுவல் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 70%க்கு மேலே இருக்கும். இங்கே 22% கொடுத்துருக்காங்க. அப்போ தவறு, 70%க்கு மேலே இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆனுவல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ மோர் தென் 22 டிகிரி செல்சியஸ், இதுவும் தவறு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி இன் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான விஷயம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் அந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வளர்கிற ட்ரீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அமல்தாஸ், காயிர், பாபுல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்டினோட இது. ஸோ அப்போ இதுவும் தவறு. சரிங்களா. இந்த அமல்தாஸ், காயிர், பபுல் அப்படின்றதுலாம் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடியது. ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டு, பேம்பூ, கேண்டீஸ், பாம், அயன்வுட் இதெல்லாம் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் முக்கியம். உங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 55ல் இருக்கும். சரிங்களா. நம்ம புக்கினோட நம்ம ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 55th பேஜில் பாருங்கள் ஒரு மேப் இருக்கும். ஸோ அந்த மேப்லேயே உங்களுக்கு வந்து விஷுவலைஸாக இருக்கும். ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா அது எங்கெல்லாம் இருக்குது, டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷுவலைஸாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட் அப்படின்றதுலாம் நீங்கள் மெமரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மேப்பை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அயனமண்டல இலையுதிர் காடு. ஸோ அதை பற்றி தவறானது கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அதர் நேம் வந்து மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைம்லேயும் இல்லை இயர்லி சம்மர் டைம்லேயும், அதாவது அனல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனோட இலைகள்லாம் வந்து உதிர்ந்திடும். சரிங்களா. ஸோ அதனால தான் இதை வந்து இலையுதிர் காலம்னு சொல்கிறோம், இல்லைனா மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸ்ப்ரிங் ஆர் இயர்லி சம்மரில் லீவ்ஸ்லாம் வந்து உதிர்ந்துருன்றதுனால தான் இதை மான்சூன் ஃபாரஸ்ட் இல்லைனா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதனோட ஆனுவல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் தான்.
நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஆனுவல் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா 60 to 70%. ஓகேங்களா, அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஓக், பிர்ச், ஜூனிப்பர் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓக், பிரிட்ஜ், ஜூனிப்பர்லாம் ஈஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஈஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட்டில். அப்போது இந்த ட்ராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேக்கு, டீக், சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்டல்வுட், ரோஸ்வுட் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இதனால தான் இங்கேருந்து ஃப்ராக்ரண்ட் ஆயில், பர்ஃப்யூம்ஸு, வார்னிஷு, சாண்டல் ஆயில் இது எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இது என்ன ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 5th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் அதர் நேம்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு 4 ஃபாரஸ்ட் கொடுத்துட்டு அதனோட அதர் நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட். இது நம்ம பார்த்தோம் ட்ராபிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே. அப்போ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குங்க, ஸ்வாம்ப் இல்லைனா டெல்டா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 நேம் இருக்குது, ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், டெல்டா ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு தான் ஓதங்கள் அதிகமாக இருக்குமா. சரிங்களா, அதனால தான் இது டெல்டா ஃபாரஸ்ட் இல்லை ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னா சொல்கிறாங்க. மேங்க்ரூவ்ஸ் வந்து இங்கே அதிகமாக வளரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி வந்து ஆல் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஷனை பார்த்து தான் அதை நம்ம டிசைட் பண்ண முடியும் இல்லையா. இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்ஷன் பாருங்கள், கோஸ்டல் ஃபாரஸ்ட்டுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு கொடுத்துருவாங்க. இப்போ தான் நான் சொன்னேன் டைடல் ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது தவறு இல்லையா. ஸோ இது அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 6th கொஸ்டின், பாபுல் அண்ட் கிக்கார் ஆர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன். ஸோ எந்த ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் ரீஜியனில். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், ட்ராபிக்கல் தான் டெசர்ட் அப்படின்னு ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் இதனோட ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும், லெஸ் தென் 50 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இதனோட ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும், டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். தென் இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இருக்குது. சரிங்களா, தென் இந்த பாபுல் கிக்காரை தவிர வேறு என்ன ட்ரீஸ் இதில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு பாம் ட்ரீஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 7th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு ஆல்டிடியூட் ஜோன்ஸ். ஸோ உயரத்தை பொறுத்து வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவர் கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். நெக்ஸ்ட்டு கோனிஃபெரஸ் பார்த்தீங்கன்னா 3000 மீட்டர். டெசிடுவஸ் பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர். சப் ஆல்பைன் பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு பிஏடிசி அப்படின்றது தான் ஆன்சர் இல்லையா. ஸோ 0 பார்த்தீங்கன்னா சப் ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு 1000 பார்த்துட்டோம், 2000 பார்த்துட்டோம், 3000 பார்த்துட்டோம், 4000 பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆல்பைன் தான் வந்து 5000. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 6000 பார்த்தீங்கன்னா ஸ்னோ அண்டு கிளேசியரை சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 8th கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ்டு. வனப்பரப்பு மிகவும் அதிகரித்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா. சரிங்களா, ஸோ அப்போ அந்த வனப்பரப்பினோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2141 கிலோமீட்டர் ஸ்கொயர். தென் அப்போ டாப் 5 எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டாப் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசாவும் இருக்குது. ஒடிசாவுக்கு பார்த்தீங்கன்னா 885 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1043 கிலோமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் 1101 கிலோமீட்டர் ஸ்கொயர். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, இதுதான் 5th 565 கிலோமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, ஒவ்வொன்றுத்தினோட ஏரியாவும் முக்கியம். இதெல்லாம் எப்போ கணக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 கணக்கிட்டது. ஸோ அப்படி கணக்கிடும்போது இந்தியாவில் டோட்டலாக ஃபாரஸ்ட் ட்ரீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கணக்கிடும்போது டோட்டலாக 8,02,088 இருந்திருக்கு. சரிங்களா, 88 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவாக இருந்திருக்கு. அதாவது 24.39% வந்து கவர் ஆகிருக்கு. ஓகேவா, இந்தியாவில். அப்போது ஃபாரஸ்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 7,08,273. தென் ட்ரீ மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 93,815 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? விச் ஸ்டேட் ஹேஸ் ஃபாரஸ்ட் கவர் டிக்ரீஸ்டு மேக்ஸிமம். வனப்பரப்பு மிகவும் குறைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மேகாலயா. மேகாலயாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 116 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, தென் இதில் டாப் 5 டிக்ரீஸ்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4மே வரும். திரிபுரா பார்த்தீங்கன்னா 164 கிலோமீட்டர் ஸ்கொயர். மிசோரம் பார்த்தீங்கன்னா 531 கிலோமீட்டர் ஸ்கொயர். நாகாலாந்து வந்து 450 கிலோமீட்டர் ஸ்கொயர். தென் அருணாச்சல் பிரதேஷும் இந்த டாப் 5ல் இருக்குங்க. அருணாச்சல் பிரதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, தென் இன்னொரு கணக்கெடுப்பும் எடுத்தாங்க 2012.
என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2012 இந்த 2017 2012லேருந்து 2016 வரைக்கும் எந்த இயரில் அதிகமாக ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தான். சரிங்களா? ஸோ இதையும் கொஷினில் கேட்கலாம். ஃபாரஸ்ட் ஃபயர் 2012லேருந்து 2016 எந்த இயர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 2012 அப்படின்னு கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,528 km² ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 10th question, Ganga Brahmaputra Delta has the largest of which forest? கங்கை பிரம்மபுத்திர டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய காடான எந்த வகை காடுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைடல் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? டைடல் ஃபாரஸ்ட் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்டாஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓதங்கள் அப்படின்ட்டு. அப்போது டெல்டாஸில் எஸ்டுவாரிஸில் இதிலலாம் நான் வந்து இந்த டைடல்ஸ் ஏற்படுறதுனால இதை டைடல் ஃபாரஸ்ட், அதாவது ஓதங்கள் ஏற்படுறதுனால இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா. அப்போ கங்கா பிரம்மபுத்திரா டெல்டான்னும் போதே நம்ம இது எந்த ஃபாரஸ்ட் முடிவு பண்ணிக்கலாம், டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வேறு இந்த டைடல் வந்து வேறு எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதியில், கோதாவரி, கிருஷ்ணா இந்த மூணுனோட டெல்டாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த டைடல் ஃபாரஸ்ட் காணப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 11th question, which of the following is maximum species in faunal diversity? இந்திய வனவிலங்கினம் அதிகம் காணப்படுவது. ஸோ இந்திய வனவிலங்கினத்தில் வந்து எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 60,000 ஸ்பீஷியஸ் இருக்குங்களாம். சரிங்களா? அப்போ மற்றது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து 6,500 இருக்கும். தென் மொலஸ்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 5,000. அதுக்கடுத்து ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா 2,546 ஸ்பீஷியஸ் இருக்குது. தென் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1,288, மேமல்ஸ் பார்த்திங்கன்னா 458 ஸ்பீஷியஸ், தென் ரெப்டைல்ஸ் 446 ஸ்பீஷியஸ், ஆம்பிபியன்ஸ் 204 ஸ்பீஷியஸ், பேந்தர்ஸ் பார்த்திங்கன்னா 4 ஸ்பீஷியஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முக்கியம். அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான். ரொம்பவே கம்மியாக இருக்கிறது பேந்தர்ஸ் தான், 4 தான் இருக்குது. ஓகேங்களா? 4 ஸ்பீஷியஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 12th question, Indian Board of Wildlife was set up in வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்கும் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 1952. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்து எந்த இயர் செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952. இது வந்து ஆக்டாக கொண்டு வந்தாங்க இல்லையா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 கொண்டு வந்தாங்க. இதே போல் யுனைடெட் நேஷனில் யூஎன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1992 கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களோட பயோ ரிசோர்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த யூஎன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டிவர்சிட்டி அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 1992 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 3 இயருமே முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். நேஷனல் பார்க்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 102, 104 கொடுத்துருக்காங்க, தவறு. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி பார்த்தீங்கன்னா 520 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 பார்த்தோம், அப்போ அதுவும் தவறு. இந்தியன் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப், ஸோ இதுதான் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா 1952 இயர் அப்படின்றது கரெக்டு. ஸோ அப்போ நேஷனல் பார்க் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 103 இருக்குங்க. அதே போல் வைல்ட் லைஃப் சாங்சுவரி பார்த்தீங்கன்னா 537 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக சொல்கிறது நேஷனல் பார்க் 103, வைல்ட் லைஃப் சாங்சுவரி 537 இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 14th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். 18 பயாலஜிக்கல் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 18 பயாலஜிக்கல் ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. அதில் 11 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ சைட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகருக்கான இயர் 1973 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு. ப்ராஜெக்ட் டைகர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1973 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஹாங் திபாக் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஸ்ஸாம் கிடையாது, அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷில். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 15th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன் அபவுட் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ். பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அகஸ்திய மலை பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. அப்போ ரிமைனிங் இந்த சேஷாச்சலம் அது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்ட்டு, சேஷாச்சலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்டு டெசர்ட் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. நோக்ரேக் பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலாக இருக்க அந்த 18மே ரொம்ப முக்கியங்க. 18 உங்களால் படிக்க முடியலனாலும் அந்த 11 பார்த்து வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ சைட்டில் இருக்க அந்த 11 என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?
16th கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங். கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்குது. நெக்ஸ்ட் கல்ஃப் ஆஃப் கட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பச்மரி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. சிம்பிளிப்பல் ஒடிசாவில் இருக்குது. அப்போது சிடி கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு பி, செகண்டுக்கு ஏ. அப்போ ஆன்சர் இஸ் பிஏசிடி. சரிங்களா? 17th கொஷின் விச் இஸ் எ லோ லேண்ட் தட் இஸ் கவர்டு ஹோலி ஆர் பார்ஷியலி வித் வாட்டர். ஸோ இது என்ன லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபென் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை தான் நெக்ஸ்ட் இப்போ இந்த பாக் அப்படின்னா என்னென்னா அது வந்து டெட் பிளான்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த டெட் பிளான்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கிற அந்த சாயில தான் வந்து பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் கொண்ட லேண்டை தான் பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெட்டாக இருக்கும், ஸ்பாஞ்சி, புவர்லி ட்ரெயின்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேங்க்ரோவ் ஸ்வாம்ப்ஸ் பார்த்திங்கன்னா கோஸ்டல், அதாவது கடற்கரை பகுதிகளில் இருக்கும். நம்ம ஸ்வாம்ப்ஸ் டெல்டா இதெல்லாமே வந்து டெல்டா பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போது இந்த மேங்க்ரோவ் ஸ்வாம்ப்ஸ் வந்து வெட்லேண்ட்ஸில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. தென் எந்த ரீஜியனில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்கும். தென் இது வந்து பார்த்திங்கன்னா போத் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து சால்ட் வாட்டரை மீட் பண்ணுற பகுதிகள்லையும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மேங்க்ரோவ் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் இருக்குங்க. அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வளரக்கூடியது, சால்ட் வாட்டர்லேயும் வளரக்கூடிய ட்ரீஸ் பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் ட்ரீஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பயோம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஈகோசிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு லார்ஜ் ஏரியாவை பற்றி அதனுடைய ஈகோசிஸ்டமை படிக்கிறது தான் பயோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் என்னென்னலாம் உயிரினங்கள் இருக்குது, அதெல்லாம் ஆக்வாட்டிக் என்னென்னலாம் இருக்குது, இது எல்லாமே பற்றி பேசுகிறது தான் பயோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 18th கொஷின் விச் இஸ் த ஒன்லி ரிமைனிங் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க். ஓகேங்களா? சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. சரிங்களா? இது வந்து அதே போல் இது எந்த பயோஸ்பியர் ரிசர்வ்க்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்னோடைய பாட்டு தான் இந்த சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க். ஓகேங்களா? நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நெக்ஸ்ட் இந்த மனாஸ் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மேரி பார்த்திங்கன்னா அதுவும் அஸ்ஸாமில் தான் இருக்குது. முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் தமிழ்நாடுல இருக்குது. சரிங்களா? இதில் இந்த மனாஸ் நேஷ்னல் பார்க்கும் ஒரு யுனெஸ்கோ சைட். ஓகேங்களா? தென் இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 2018 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நேஷ்னல் பார்க்குமே லெஃப்ட்டில் கொடுத்துட்டு ரைட்டில் வந்து அதனோட பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரான்தம்போர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மனாஸ் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, மனாஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அஸ்ஸாமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாகார்ஜுன் சாகர் அப்படி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பலாமாலா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. இந்திராவதி பார்த்திங்கன்னா சத்தீஸ்கட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதை சூஸ் பண்ணுற மாதிரி 4 1 3 2 5 அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2-3 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மேட்ச் வந்து அட்டன் பண்ணிடலாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நேஷ்னல் பார்க் என்னென்னலாம் இருக்கோ அது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இது குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 19th கொஷின் ஆஃப்ரிக்கன் சவானா இஸ் ஃபவுண்ட் இன். ஆஃப்ரிக்கன் சவானா எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் பயோமில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் பயோமுக்கு இன்னொரு நேமே இருக்குது, சவானா பயோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போது இந்த ஆஃப்ரிக்கன் சவானா கண்டிப்பாக இந்த பகுதியில் தான் இருக்கும் இல்லையா? தென் இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் பயோம் பற்றி பார்க்கலாமா? இந்த பகுதிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிராஸ்லேண்டாக இருக்கும். தென் ஷ்ரப்ஸ் எல்லாம் ஸ்மால் ஷ்ரப்ஸ் இருக்கும். ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அம்ப்ரல்லா ஷேப்பில் இருக்கும். ஸோ அம்ப்ரல்லா ஷேப்டு ட்ரீஸ் எங்கே வந்து காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த பகுதி எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கும் டெசர்ட் பயோமுக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 20th கொஷின் ப்ரைரேட் டாக்ஸ் ஃபவுண்ட் இன். ப்ரைரி டாக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பி பயோம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பி பயோமில் தான் இருக்குது. இந்த ஸ்டெப்பி பயோம் அப்படின்றத டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் ஒவ்வொரு பயோமுக்குமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு நேம். யூரோப்பில் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டெப்பின்னு சொல்லுவாங்க. அதுவே இதில் வந்து நார்த்தில் பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவில் ப்ரைரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஃபாரஸ்ட்டே. அதே போல் சவுத் அமெரிக்காவில் பாம்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இதை வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா இதை டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹங்காரியில்
சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே போல் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இதை வச்சு கூட மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்னுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சம்மரில் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும், வின்னரில் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். தென் இதனோட ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா 25 to 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த விஷயம் மாதிரியே நம்ம கிராஸ்லேண்ட் பயோமுக்கும் இருக்குங்க நேமு. பிரேசிலில் பார்த்திங்கன்னா காம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே போல் கொலம்பியாவில் பார்த்திங்கன்னா இலானோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியம், எங்கே எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்றது அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 21st கொஷின், நம்பர் ஆஃப் எலஃபண்ட் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எலஃபண்ட் ரிசர்வ்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. சரிங்களா? அப்போ மற்ற ஆப்ஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 வந்து டைகர் ரிசர்வ், நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா ரம்சார் வெட்லேண்ட் சைட். டோட்டலாக 26 இருக்குது. ரம்சார் வெட்லேண்ட் சைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 26 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் 131 பார்த்தீங்கன்னா மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது இந்தியாவில். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 22nd கொஷின், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் பார்த்திங்கன்னா ஹெய்லே நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ வந்து ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. எப்போ வந்து இதை செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1976 ஃபஸ்ட்டு இந்தியாவிலே நேஷ்னல் பார்க் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ மற்ற ஆப்ஷன் பண்டிப்பூர் நேஷ்னல் பார்க் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது, நாகர்ஹோலும் கர்நாடகாவில் தான் இருக்குது. சைலண்ட் வேலி பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, கேரளாவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 23rd கொஷின், ப்ராஜெக்ட் எலஃபண்ட் இந்த இயர். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி ப்ராஜெக்ட் எலஃபண்ட் எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. அப்போ மற்ற ஆப்ஷன் 1975 பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் க்ரொக்கோடைல் அப்படின்னு வச்சாங்க. நெக்ஸ்ட் 1987 ப்ராஜெக்ட் ரினோசரஸ். அதே போல் 1999 ப்ராஜெக்ட் சீ டர்ட்டில். ஓகேங்களா? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே முக்கியம். நம்ம வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் இதை பற்றிலாம் பார்க்குறோம் அப்படின்னாலே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், IUCN ரெட் லிஸ்ட் ஃபவுண்டட் இன். ஃபஸ்ட்டு IUCN ரெட் லிஸ்ட்டை எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964. ஓகேங்களா? அதே போல் இன்னொன்றும் இருக்குது, அமெரிக்கானோட என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னா 1987 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 இயரும் பார்த்துக்கோங்க. 25th கொஷின், லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ரீஜியன் இந்த வேர்ல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பேன்ஸ் தான். சரிங்களா? லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ரீஜியன் இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் சுந்தர்பேன். அப்போ இந்த மற்ற ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், கல்ஃப் ஆஃப் மன்னார், ராம்நாத், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பேட் இருக்கும், புன்னகையல் இருக்கும். சரிங்களா? இந்த 5மே பார்த்திங்கன்னா தமிழ்நாடுனுடைய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பற்றி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே கொஷினே தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. விச் இஸ் தி லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சுந்தர்பேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் இது பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் 2019 இப்போ தான் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேறு என்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? The forest which is known as lungs of earth is அப்படின்ட்டு புவியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? இது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோடையது 2018 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், பரிபாதா a hamlet that conserves forest promotes growth. பரிபாதா located in மகாராஷ்டிரா குஜராத் பார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். பாரிபாடானுடைய அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பார்டரில் மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே போல் அது வந்து a hamlet that conserves forest காடுகளை பாதுகாக்கும் வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா VAO 2016 கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி மேங்க்ரூவ் சுந்தரி ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டெல்டாஸ் ஆஃப் அவர். மேங்க்ரூவ் ட்ரீஸை சுந்தரி ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ளி டெல்டாவில் தான் இருக்கும். ஓகேங்களா? VAO எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், ப்ராஜெக்ட் டைகர் இஸ் எ டைகர் கன்சர்வேஷன் ஸ்கீம். இட் வாஸ் லான்ச்டு ஆன் 1st April 1983. 27 tiger resources have been set up in 17 states under this scheme அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ராஜெக்ட் டைகர் வந்து எந்த இயரில் லான்ச் பண்ணிச்சு அப்படின்ட்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா 1983 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு இல்லையா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் வந்து கன்சர்வேஷன் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க, டைகரை கன்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அது கரெக்டு. நெக்ஸ்ட் அது வந்து 27 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 17 ஸ்டேட்ஸில். அப்போது இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் இஸ் 1 and 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா?
Next question, which type of forest grows well in an area receiving rainfall exceeds 250 centimeter and temperature is 25 degrees Celsius to 27 degrees Celsius. ஸோ எந்த இடத்துல வந்து ரெயின்ஃபால் 250 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும், டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 27 டிகிரி செல்சியஸ்க்கும் உள்ளேயும் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 200 சென்டிமீட்டரை தாண்டினாவே அது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து 250 சென்டிமீட்டர், ஆனால் எவர்கிரீனில் செமி ஹெவி எவர்கிரீன் கொடுத்துருக்காங்க, வெட் எவர்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ 250 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னா அது கண்டிப்பாக வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படி தான், ஓகேங்களா. ட்ராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ன்றது தான் ஆன்சர். இது வந்து குரூப் 1 எக்ஸாம் ரீசெண்டாக 2019 தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கிராஸ்லேண்ட். இதில் எது வந்து புல்வெளி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. கோபி மட்டும் புல்வெளி அல்ல, மீதி இருக்க டவுன்ஸு, கேண்டர்பரி, பாம்பாஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புல்வெளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது எல்லாமே நம்ம வந்து டவுன்ஸு, பாம்பாஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்றுத்தினுடைய நேம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது எந்த ஃபாரஸ்ட் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரிங்களா. இது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்லேருந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு படித்தா போதுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு பொறுத்தவரை இப்படி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.